ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி. நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் தை அமாவாசை வந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றினது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வருஷத்தில் வரும் ரொம்ப முக்கியமான அமாவாசையில் தை அமாவாசையை ஒன்று. தை அமாவாசை 2026ஆம் ஆண்டில் எப்போ வருது, இந்த நாளுடைய சிறப்பு என்ன, இந்த நாளில் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும், என்ன செஞ்சால் பித்ரு தோஷத்தில் இருந்து விடுபட முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அமாவாசை அப்படின்னா முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. சமஸ்கிருத வார்த்தையான அமாவாசை அப்படின்ற சொல்ல அம்மா அப்படின்னா ஒன்று சேருதல், வாசை அப்படின்னா வசித்தல், அப்படி இல்லைன்னா வருகை தருதல் அப்படின்னு பொருள். அதாவது மரணத்திற்கு பிறகு நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் வசிப்பாங்க. தங்களுடைய பூத உடலை விட்ட பிறகு உணவு தண்ணீர் இல்லாமல் தவிக்கும் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை தினத்தில் ஒன்று சேர்ந்து அவங்களுடைய சந்ததிகளை பார்க்க பூமிக்கு வருவதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி பூமிக்கு வரும் முன்னோர்கள் தங்களுடைய குடும்பத்தினர் அளிக்கும் தர்ப்பணம், தானம் இது எல்லாத்தையுமே ஏற்று அவங்களுடைய பசி மற்றும் தாகத்தை தீர்த்து கொள்வாங்க. இதனால் அமைதி அடையும் முன்னோர்களுடைய ஆத்மா தங்கள் சன்னதிகளை மனதார வாழ்த்தும் அப்படின்னு நம்பப்படுது. இதனாலேயே அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபட்டு பித்ரு கடன் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற பித்ரு கர்ம காரியங்கள் செய்யாதவங்களுக்கு பித்ரு தோஷம், பித்ரு சாபம் இது எல்லாமே ஏற்படும். இதில் இருந்து விடுபடுவதற்கு தான் ஏற்ற நாளாக குறிப்பிட்ட சில அமாவாசைகள் இருக்குது. அப்படி ரொம்ப முக்கியமான அமாவாசைகளில் ஒன்று தான் இந்த தை அமாவாசை. உத்தராயண காலத்தில் வரும் முதல் அமாவாசை அப்படின்றதுனால தை அமாவாசை ரொம்பவுமே முக்கியதனமாக கருதப்படுது. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட தவறியவர்கள் தை அமாவாசையில் பித்ரு கடன் நிறைவேற்றினா அவங்களுடைய பித்ரு தோஷம் நீங்கி பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபடுவாங்க. அதே போல் உடல் உறவுக்குள்ள இருக்கும் பிரச்சனைகள் தீரும். ஆரோக்கியம், செல்வ வளம், வெற்றி, அமைதி, மகிழ்ச்சி இது எல்லாமே நிறைந்து வாழ்க்கை அமையும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா தை அமாவாசை ஜனவரி 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. அன்றைய தினம் அதிகாலையில் 1:20 மணிக்கு துவங்கி ஜனவரி 19ஆம் தேதி காலையில் 2:30 மணி வரை அமாவாசை திதி இருக்குது. சூரிய பகவான் தன் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர். அவர் வடக்கு நோக்கி பயணிக்க துவங்கும் தை மாதத்தில் அவருக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில் வரும் அமாவாசை அப்படின்றதுனால இது மிகவும் விசேஷமாக சொல்கிறாங்க. இந்த நாளில் முன்னோர்களுடைய ஆன்மாக்களை மகிழ்ச்சி அடைய செய்ய தர்ப்பணம், திலஹோமம், பிண்டதானம் இது எல்லாமே தவறாமல் செய்ய வேண்டும். இவைகள் முன்னோர்கள் இறந்தபோது செய்யப்படும் சித்தாந்தங்களை புண்ணிய தலங்கள், கடற்கரை, புனித நதிக்கரை இது எல்லாத்துலேயும் செய்ததற்கு இணையான பலனை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் தை அமாவாசை நாளில் காசி, ஹரித்வார், பிரயாக்ராஜ், திரிவேணி சங்கமம், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி அப்படின்னு புனித தலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிப்பாங்க. அப்படி புனித தலங்களுக்கு சென்றோ நீர்நிலைகளுக்கு சென்றோ தர்ப்பணம் அளிக்க முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே கண்டிப்பாக முன்னோர்களை நினச்சி எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். இதனால் முன்னோர்களுடைய ஆசையை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த தை அமாவாசையை மௌனி அமாவாசை அப்படி இல்லைன்னா மாஹி அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் கங்கை நதியில் நீராடினா அது அமிர்தம் போல ரொம்ப புனிதமானது அப்படின்னு நம்பப்படுது. கங்கையில் நீராடுவது எல்லையற்ற புண்ணியத்தையும் மன அமைதியையும் ஆன்மீக நன்மைகளையும் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பித்ரு தோஷத்தை போக்க 5 பரிகாரங்கள் இருக்குது. அது என்னன்றதையும் இப்போ நம்ம பார்ப்போம். முன்னோர்களுக்கு சடங்குகள் செஞ்சால் தை அமாவாசையில் முன்னோர்களின் ஆசையை பெறவும் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையவும் பிண்டதானம், சித்தாந்தம் மற்றும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் போன்ற சடங்குகளை செய்வது மிகவும் முக்கியம்.
இந்த சடங்குகள் முன்னோர்களை மகிழ்வித்து பித்ருதோஷத்தை நீக்கும். வாழ்க்கையில் தடைகள் சந்திப்பவங்க இந்த சடங்குகளை செஞ்சால் தடைகள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, முன்னோர்களுக்கு உணவு படைத்தல். சாஸ்திர நம்பிக்கைகளின்படி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்கள் தங்கள் சந்ததியினரை காண பூமிக்கு வருவாங்க. அந்த நாளில் முன்னோர்களுக்கு உணவு படைப்பது அவர்களுடைய ஆசையை பெற்று வாழ்க்கையில் செழிப்பு தரும் அப்படின்னு நம்பப்படுது. மூன்றாவது, விளக்கு ஏற்றுதல். தை அமாவாசை அன்னைக்கு சாயங்காலம் அரச மரத்துக்கு கீழே கடுகு எண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றுவது ரொம்பவும் சிறப்பான பலன்களை தரும். அரச மரத்தில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் அவங்களுடைய பத்தினிகளும் வாசம் செய்வதாக கருதப்படுது. இதனால் அங்கே தீபம் ஏற்றுவது முன்னோர்களுடைய ஆன்மாவுக்கு அமைதி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான்காவதா, தானம் அளித்தல். தை அமாவாசை நாளில் யாராவது 2 பேருக்காவது அன்னதானம் வழங்குவது ரொம்பவும் சிறப்பானதாகும். இது தவிர வயதானவங்க, ஏழைங்க இவங்க எல்லாரும் அளிக்கும் தானத்தை நம்முடைய முன்னோர்களை வந்து ஏற்பதாக ஒரு ஐதீகமே இருக்குது. அஞ்சாவது, எள்ளும் தண்ணீரும் இறைத்தல். மேலே சொன்ன எதுவுமே செய்ய முடியலை அப்படின்றவங்க கூட வீட்டில் இருந்தபடியே அவங்களுடைய முன்னோர்களை நினச்சி எள்ளும் தண்ணீரும் இறைச்சி வழிபட்டா அதை ஏற்றுக்கொண்டு நம்முடைய முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. இதனால் பித்ருதோஷத்தால் ஏற்படும் துன்பங்களை இருந்து நம்மளால் விடுபட முடியும். சரி, இவ்வளோ நேரம் நான் இந்த விஷயம்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். இப்போது இதெல்லாம் நம்ம எப்படி செய்யணும், தர்ப்பணம்லாம் நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்றத பார்ப்போம். தை அமாவாசை அன்னைக்கு தாய் தந்தை இல்லாதவங்க கட்டாயம் தலைக்கு குளிக்கணும். அதிலும் திதி தர்ப்பணம் தருபவங்க காலையிலேயே குளித்து முடித்து தர்ப்பணம் காரியங்களை முடிப்பதற்கு பிறகுதான் காஃபியே நம்ம குடிக்கணும். இதில் வயதானவங்க, சர்க்கரை நோயாளி இல்லைனா உடல் நலிவு உற்றவங்க காஃபி குடிச்சிட்டு திதி தர்ப்பணம் காரியங்களை மேற்கொள்ளலாம். ஆனால் படையல் போட்டுட்டு தான் உணவு சாப்பிடணும். அதுபோல் எறும்பு, பசு, காகம், நாய், பூனை அந்தணர்களுக்கு உணவளிக்கலாம். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்யணும். முக்கியமாக சாப்பாடு, கருப்பு உளுந்து, கருப்பு எள், வெல்லம், உப்பு, ஆடைகள் இது எல்லாத்தையுமே நம்ம தானமாக தந்தால் ரொம்பவும் சிறப்பு, ரொம்பவும் புண்ணியமாக கருதப்படுது. தை அமாவாசை அன்னைக்கு மகாவிஷ்ணுவுக்கு துளசி மாலை சாத்தி வழிபடலாம். வீட்டில் முன்னோர்களுடைய படங்களுக்கு துளசி மாலையோ அப்படி இல்லைன்னா துளசி இலையோ சமர்ப்பிக்கலாம். திதி கொடுக்கிறவங்க நீர்நிலைகள் உள்ள இடங்களுக்கு போய் முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை படைச்சு திதி தர்ப்பணம் தரணும். ஒருவேளை நீர்நிலைக்கு செல்ல முடியலை அப்படின்னா வீட்டிலையே தர்ப்பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க நீர்நிலைகளில் கொண்டு சேர்த்து விடலாம். அதே போல் வசதி இல்லாதவங்க அப்படி இல்லைன்னா உடல் நலம் சரியில்லாதவங்க மரத்தடியில் 3 முறை எள்ளும் நீரும் ஊற்றிடணும். இந்த தர்ப்பணமானது பித்ருகளுக்கு ஏதேனும் குறைகள், கோபங்கள் இதெல்லாம் இருந்தால் அவர்களுடைய மனதை குளிர செஞ்சு குடும்பத்தில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காமல் காத்து நிற்கும். முன்னோர்களுக்கு நீர்நிலைகளில் தர்ப்பணம் தந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்து முன்னோர்களுடைய படங்களை சுத்தம் செஞ்சு வடக்கு கிழக்கு திசை பார்த்து வைத்து சந்தனம், குங்குமம் இட்டு துளசி மாலை சூட்டணும். அதுக்கப்புறமா அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை அவர்களுக்கு பிடித்த பழம், இனிப்புகளையும் வச்சு குத்து விளக்கேற்றி வழிபடணும். இந்த வழிபாடு முடிந்ததுமே ஊறவத்த கோதுமை தவிடு, அகத்திக்கீரையும் தண்ணீரையும் பசுமாட்டிற்கு கையாலேயே சாப்பிட தரணும். படையலிட்ட பிறகு அதை காகத்திற்கு வைக்கணும். இதனால் சனி பகவானுடைய ஆசி நமக்கு கிடைக்கும். எனவே காகத்துக்கு உணவு வச்சு அதை சாப்பிட்ட பிறகே அனைவரும் சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தர்ப்பணம் எங்கே செய்யலாம் அப்படின்னா நதி, கடல், புனித தீர்த்தங்கள், புண்ணிய தலங்கள் இந்த மாதிரி இடங்களில் தர்ப்பணம் செய்யலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தை அமாவாசைய தவற விட்டுறாதீங்க. இந்த அமாவாசையில நம்ம முன்னோர்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அமாவாசைலாம் பண்ண முடியாம இருந்த தர்ப்பணங்கள், இதெல்லாம் புண்ணிய காரியங்கள் எல்லாமே இந்த அமாவாசையில பண்ணிடுங்க. பண்ணி உங்களோட முன்னோர்களுடைய ஆசையை வாங்கிக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையும் வளம் பெறும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.